ஹாய்! உங்களுடைய பாலு பழனிவேல் பேசுகிறேங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடம் தமிழ்நாட்டில் சேலம் மாநகரிலிருந்து சரியாக 25வது கிலோமீட்டரில் கடல் மட்டத்திலேருந்து 1000 மீட்டர் உயரத்துக்கு மேலே இயற்கை எழில் மிகுந்த இந்த அற்புதமான மலை பிரதேசத்தில், அதாவது உலக புகழ்பெற்ற ஏற்காடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏற்காடு மலை உச்சியில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இங்கே எல்லோரும் ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடங்கள்லாம் எங்கள் நிறுவனத்தோட வீட்டு மனைகள், டிடிசிபி அப்ரூவல் பெறப்பட்ட வீட்டு மனைகள். இங்கே பாருங்கள், நல்ல செல்லிங் பகுதியில் நீர் ஓடைக்கு நடுவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பிளாட்டினுடைய நடுவில் நீர் ஓடை போயிட்டுருக்குங்க. இந்த நீரோடையில் ஒட்டி பல்வேறு வகையான வீட்டு மனைகள் பிரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த நீரோடையில் நல்ல ஒரு கிணறு, போரும் அமைக்கப்பட்டிருக்குங்க. இங்கே 100க்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளும், அதாவது கமர்ஷியல் கட்டடத்துக்கு தேவையான இடங்களையும் இதில் டிடிசிபி அப்ரூவல் பெறப்பட்டு, ரெரா அப்ரூவல் பெறப்பட்டு வச்சிட்ருக்குங்க. இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே பார்த்த ஏற்காடினுடைய முக்கியமான ஏரி பகுதியிலிருந்து சரியாக 1/2 கிலோமீட்டர், அதாவது முக்கியமாக பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பக்கோடா பாயிண்ட் மற்றும் குப்பனூர் அந்த மெயின் சாலையில் சரியாக ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், அந்த நிலத்தினுடைய மேலாளர் பேசுகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 100க்கும் மேற்பட்ட வீட்டு மனைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. இது ஏற்கனவே இதை ஒட்டின மாதிரி இந்த கீழ்ப்புறங்களில் காட்டுற இடத்துல பாருங்கள், எங்களுடைய விலாஸ் தான். நாங்கள் பேஸ் 1ன்னு போட்டு ஏற்கனவே அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி இப்போ மொத்தமாக 9 ஏக்கராவில் இந்த இடத்த நாங்கள் மறுபடியும் இதே போல் பேஸ் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சு, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லாஸ் விரும்புகிறவங்களுக்கு வில்லாஸாகவும் கட்டி கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி காலி மனைகளாக விரும்புகிறவங்களுக்கு உங்களுக்கு காலி மனைகளாகவும் கொடுக்கறதுக்காகவும் பாருங்கள், அந்த இடத்துலலாம் ஏற்கனவே பேஸ் 1ல் கட்டப்பட்ட கட்டடங்களையும், அதில் பார்த்திங்கன்னா ரிசார்ட் மற்றும் பல்வேறு கமர்ஷியல் பில்டிங்களும் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த பிளாட்டினோட மேலே பார்த்திங்கன்னா ரோட் பாயிண்ட்டு குப்பனூர் மெயின் ரோட், அதாவது பக்கோடா பாயிண்ட்டினுடைய மெயின் ரோடு தாங்க இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பம்சங்களாக பல்வேறு வகையான வசதிகளும் மேம்படுத்தப்பட்டிருக்குங்க. இது பாருங்கள், அதே போல் இந்த நிறுவனம் மூலமாக இங்கே பல்வேறு வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்யப்பட்டிருக்குங்க. அதே போல் இந்த நிறுவனம் மூலமாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்காட்டினுடைய பிரதான பகுதியான பட்டிப்பாடி வேலூர் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியிலேருந்து சரியாக 5வது கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு ஏற்காடினோட மலையில் பிரதானமான ட்ரக்கிங், அதே மாதிரி நீர்வீழ்ச்சி பகுதி உள்ளார போட் ஹவுஸ்,
அதேபோல் இன்னர் அவுட்டர் ஸ்டேடியங்களும் உள்ள கான்ஃபரன்ஸ் கால் மற்றும் 2 புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசார்ட் வந்து தங்கி போகிறதுக்காகவும், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு நபருக்கும் பண்ணை வீட்டு நிலங்கள் 5000 சதுரடி வீதம் தனித்தனியாக பிரித்து எல்லாருக்குமே சாலை வசதிகளும், எல்லாருக்குமே அந்தந்த இடத்துல தடுப்பு சுவர்களும் அமைக்கப்பட்டு, இதே மாதிரி இந்த இடத்துலையே பாருங்கள், இதனுடைய சுற்றிலும் நல்ல வியூ பாயிண்ட்டுகள், மலையினுடைய வியூ பாயிண்ட்டுகளில் தான் இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குங்க. நல்ல தார் சாலையிலிருந்து இந்த இடத்துக்கு மெயினான சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க. பாருங்கள், இந்த இடம் தான் இந்த பட்டிப்பாடி அப்படிங்கிற இடம் தாங்க இப்போ இது அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துலையும் உங்களுடைய அதாவது பண்ணை வீடுகளை ஏற்காடில் அமைக்க விரும்புகிறவங்க நீங்கள் இதில் வாங்கிக்கலாங்க. இங்கேருந்து இந்த ஏரிக்கு சரியாக உங்களுக்கு 5வது கிலோமீட்டரில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வாங்க, வாங்கி பயனடைங்க, உயர்வடைங்க. வாழ்க வளமுடன், வளர்க இந்த வையகம்.